அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் இந்த கூட்டணிக்கு வந்துட்டா திமுக வீழ்த்தி விடும். அது உண்மதான். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலயும், இப்போ விஜய் வந்து அதிமுக கூட்டணியோ, இல்ல அதிமுக சைடோ, இல்ல பிஜேபி சைடோ போறாருன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவோட தோல்வி என்பது உறுதி. அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா விஜய்க்கு அவ்வளோ அரசியல் புரியாதுல்ல, தெரியாதுல்ல. சர்க்கார் படத்த தயவு செய்து விஜய்க்கு போட்டு காட்டணும். அண்ணே நம்ம இப்படியெல்லாம் காட்சி நடத்தி தான் அண்ணே நம்ம வந்து பப்ளிக் கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கோம். இப்போ என்னடான்னா, ஆஸ்பத்திரிக்கு போய் இதே மாரி டயலாக்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்ல மக்கள். அப்படியான ஒரு சினிமாவினுடைய திரைக்கதையை தானே அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ம். இவங்க வந்து ஆம்புலன்ஸ வச்சு சுத்தி இருக்காங்க. அவங்க மக்கள் சாகட்டும்னே வந்து ஆம்புலன்ஸ வச்சு இவங்க சுத்திட்டு அதாவது இருந்திருக்காங்க. எப்படின்னா, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்கலாம் கூலிப்படை. அதுலலாம் வந்து மனசாட்சியே இல்லாதவங்க. அவங்க தமிழர்கள் கிடையாது. அவங்க வந்து எங்கேருந்து வந்துக்கிறாங்கன்னா, காலக்கேயர்கள் நாட்டுலேருந்து, வெளிநாட்டுலேருந்து வந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க இப்படி ஒரு சதி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, சொந்த மக்கள், அதாவது அந்த அந்த ஆம்புலன்ஸ்லாம் எங்க ஜிம்பாப்வேல இருந்தா வந்தது? கரூர்ல இருந்து தான் வந்திருக்குது. எந்த பைத்தியக்காரனா சொந்த மக்களுக்கு எதிரா ஒரு சூழ்ச்சி பண்ணு அப்படின்னு ஏவி விட்டா, அது இந்நேரம் வெளியில வந்திருக்காது? என்னங்க கதை கதையா சொல்றீங்க? கத்தி எடுத்துன்னு உள்ள கும்பல் பூந்துட்டாங்க. செருப்பு தூக்கி வீசுற வரலாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது சாத்தியம். எதிர்க்கட்சியிலேருந்து யாருனா வந்து செருப்பு தூக்கி வீசியிருக்கலாம். ரைட்டா திமுக காரன கூட செருப்பு தூக்கி வீசியிருக்கலாம். ஒரு குற்றச்சாட்டுக்கு ஓகே வச்சுக்கலாம். கத்தி எடுத்துன்னு வந்து வச்சாங்க. கற்கள் அடிச்சாங்க. கற்கள் வீசுனாங்க. கற்கள வீசினாங்க. ஒரு கதை இது படம் இல்ல சார். இது வந்து சம்பவம். நீங்க கத்தி எடுத்துன்னு வந்தாங்க, கற்கள் வீசினாங்கன்னா, கற்கள் அங்க இருந்திருக்கணும். கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதல்வர், ம். அமைச்சர்கள் எல்லாம் வந்து உடனடியாக எப்படி திரண்டாங்க அந்த இடத்துல? ஆமாங்க. கள்ளக்குறிச்சிக்கு முடியாதுங்க. கள்ளசாராய சாவு. ஊரே கழுவி கழுவி ஊத்திருந்தது திமுகவ. அப்ப எப்படி முடியும் முதலமைச்சரு? அவரு என்ன முதலமைச்சர் ஒண்டி தானா? அவர் அரசியல்வாதி இல்லையா? நீங்க கிழிகின்னு கிழிச்சுன்னு இருந்தீங்க. 2 கூட்டம், 3 கூட்டமா. டிஎம்கேவ டார்கெட் பண்ணீங்க. நீங்க டொக்கா மாட்டிக்கினீங்க. அதுக்கு தானிக்கு தீனி சரியா போச்சு. அவர் கடமைய தானே செய்றாரு. அவரு அங்க போய் விஜய் தான் இதுக்கு பொறுப்பு நான் சொன்னாரு. இல்ல எஃப்ஐஆர்ல உங்க பேர போட்டு இந்நேரம் அரெஸ்ட் பண்ணாரா? அரசியல்வாதியா எவ்வளவு அரசியல் பண்ணுமோ அவ்வளவுதான் பண்ணாரு. தற்குறித்தனமா நடந்துக்கலையே. எப்படி போவாரு கள்ளக்குறிச்சிக்கு? அவரு அரசாங்கத்தோட ஃபெயிலியர் அது. அவரோட மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளரோட ஃபெயிலியர் அது. அப்ப விஜய் இங்க போவாததுக்கு அவருடைய ஃபெயிலியர் அப்படின்னு ஆமா, எடுத்துக்கலாமா? அத தானே பேசணும். எப்படி கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் போகாதது ஃபெயிலியர் பேசு பொருளாவுதோ, அந்த மாரி விஜய் வந்து கரூர்ல இருந்து ஓடி போயிட்டாரு. இன்னும் போய் பார்க்கலன்னு சொல்லி தானே பேசணும். அதுதானே எதார்த்தம். அந்த எதார்த்தத்த பேசாம அண்ணன் பாவம். அண்ணன் யாருன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தப்ப, திமுக காரங்க யாருன்னா, அ த தலைவர் பாவம் 60 பேர் செத்து போயிட்டாங்க ஆட்சியில. இதுல எப்படின்னா திமுக தலைவர் மீண்டு வரணும். வி ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின், வி ஸ்டாண்ட் வித் திமுகன்னு யாருன்னா போட்டாங்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு அரசுக்கு கெட்ட பெயர். ஸ்டாலின் அவர்களுக்கு மன உளைச்சல். அதே நிலைமை தானே இங்க. என்ன அப்படியே துக்கம் விசாரிக்கிறீங்க உங்க அண்ணனுக்கு?